ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. இப்போ வரைக்கும் நம்ம அனுபவித்த சில விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பக்தின்றது ஒரு திடமான நம்பிக்கையில் இருக்கணும். பகவானே குரு ரொம்ப முக்கியம். குருவை ஒரு மகான குருவாக எடுத்துக்கிட்டு நம்ம சரணாகதி அடையும் போது நம்மளை எப்படி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போகிறா அப்படின்றத, குரு எவ்வளோ முக்கியன்றதை நம்ம நாம்தேவ் மகாராஜோட சரித்திரத்துலேருந்து நிறைய சம்பவங்கள் பார்த்தோம். பகவானே சொன்னது நம்ம கேட்டோம். அதே மாதிரி ஒரு குருவாக இருந்து எப்படி ஒரு கொடுமையான ஒரு மோசமான ஒரு குணங்கள் உடைய விட்டோபாவை ஒரு குரு ஸ்தானத்துக்கு ஞானேஸ்வர் மகாராஜ் எடுத்துகிட்டு போனா அப்படின்றத பார்த்தோம். ஒரு கொடிய செயல் ஒன்று சாங்குதேவர் பண்ண அந்த கொடிய செயலை கூட மன்னித்து அவருக்கு முக்தாபாயை ஒரு குருவாக கொடுத்தா அப்படின்றத நிறைய நம்ம பார்த்தோம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மகான திடமான நம்பிக்கையோட பக்தி பண்ணும்போது, சரணாகதி அடையும் போது நம்மளுடைய தலையெழுத்து மாறும். அதை துக்காராம் மகாராஜுடைய ஒரு சரித்திரத்தில் ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்றது என்னுடைய ஒரு நினைப்பாக இருந்தது. இன்றைக்கி அதை தான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு பிரவச்சனம் கேட்குறோம், நிறைய படிக்கிறோம், சத்சங்கமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம், அதிலிருந்து நம்ம பேசுகிறோம் அப்படின்றது இல்லாமல் இந்த ஒரு விஷயம் நான் இப்போ சொன்ன அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, மகானை சரணாகதி அடையும் போது திடமான நம்பிக்கையில் பக்தி பண்ணும்போது தலையெழுத்து மாறும் அப்படின்றது என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம், உணர்ந்த ஒரு விஷயம். இந்த இடத்துல நான் இதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எப்படி நம்மளோட அம்மா இந்த உலகத்தை நமக்கு அடையாளம் காமிச்சாலோ, எனக்கு இந்த சத்சங்க உலகத்தை அடையாளம் காமிச்சது வித்யாமா தான். ஒரு பொக்கிஷத்தை, ஒரு மகான ஒரு குருவை எனக்கு காமிச்சு கொடுத்தது ஞானேஸ்வர் மகாராஜ் அப்படின்ற ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்தது வித்யாமா தான். அந்த வகையில் இந்த மாதிரி நம்ம பகவானை பக்தி பண்ணும்போது, அதாவது பகவானை பார்த்தா தான் நமக்கு பகவான் இருக்கான் அப்படின்றது கிடையாது. அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்தா உண்மையான பக்தர்கள், மீராபாய், நிறைய சந்துக்கள் எல்லாருமே பகவானுடைய அவதாரம். பகவான் மேலே பக்தி பண்ணும்போது பகவானை தரிசனம் பண்ணால். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உணர்ந்தாலே போதும், உனக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் அவன் இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவனை உணர்றோம் இல்லையா, அந்த உணர்வே அவன் அருள் இருந்தால் மட்டும்தான் உணர முடியும். அந்த எனக்கு உணர வச்ச வித்யாமாக்கு சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம், எப்போதுமே நன்றி உணர்வு எனக்கு இருக்கும். இந்த வகையில் எனக்கு வருஷம் நாங்கள் ஞானேஸ்வர் மகாராஜுக்கு ஆராதனை பண்ணுற ஒரு பாக்கியம், வருஷம் ஆஷாட ஏகாதசிக்கு ஆலந்திக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியம், அவருடைய சமாதி ஷோலாக்கு பல்லக்கு எடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம், எல்லாமே அம்மாவோட கருணையால் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு இந்த ஒரு ஆக்னியை கொடுத்தா, நீ சத்சங்கமாக சிலதை பேசணும் அப்படின்னு. இந்த இடத்துல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் பேசுகிறத எவ்வளோ பேர் கேட்குறா அப்படின்றது எனக்கு தெரியாது. அம்மா அட்லீஸ்ட் ஒரு 4 பேர் கேட்டால் கூட அதில் கிடைக்கிற சில இன்ஃபர்மேஷன்ஸ் அவளுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அம்மாவுடைய நினைப்பாக இருக்கலாம். ஆனால் நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, ஏக்நாத் மகாராஜோட சரித்திரத்தில் இது வரும். அவளுடைய குரு, ஏக்நாத் மகாராஜுடைய குரு ஜனார்த்தன மகாராஜ், அவர் அவருக்கு ஒரு வேலை ஒன்று கொடுக்குறா. என்னென்னா, ஒரு கணக்கு பார்க்குற வேலை, கணக்கு எழுதுகிற வேலை, கணக்கு பார்க்குற வேலை. அதில் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கணக்கு வரல. நைட் அண்ட் டே அதை கண்ணை முழிச்சு அது எப்படியோ கண்டுபிடிச்சி அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபா கூட இல்லை, சாரி, ஒரு பைசா, அதுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சான். அப்போது ஜனார்த்த மகாராஜ் சொல்கிறா, இந்த தேடலை நீ உனக்குள்ளே தேடு அப்படின்னு. இதை நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். எனக்குள்ள ஒரு தேடலை அம்மா கொடுத்துருக்கா. இந்த டெய்லி இந்த சத்சங்கமாக பேசுகிறதுனால எவ்வளோ விஷயங்கள் நான் மனசில் யோசிக்கிறேன், எவ்வளோ விஷயங்கள் நான் கேட்குறேன்.
இந்த பேசணும், ஒரு 5 மினிட்ஸ் பேசுறதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் எது முக்கியமாக நம்ம சொல்லணுன்றதுக்காக நிறைய விஷயங்களை வந்து அது ஒரு ஃபார்மேட்டாக எடுத்துகிட்டு வரத்துக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். அது வந்து எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு தேடலை வந்து கொடுத்துருக்கு. எனக்குள்ள இன்னும் ஒரு பக்குவத்தை கொடுத்துருக்கு. நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இதெல்லாம் எனக்கு அது டெய்லி எனக்கு அது சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்க வாழ்க்கையும் கொடுத்து எனக்கு ஒரு குருவை கொடுத்து அந்த குரு மூலமாக ஞானேஸ்வர் மகாராஜ் மூலமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு, எனக்குள்ள மாற்றங்கள் நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முதல்ல எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன், என்னால் உணர முடிகிறது. அந்த மாற்றங்களுக்கு காரணம் குரு ஞானேஸ்வர் மகாராஜ் அம்மா எனக்கு கொடுத்த ஒரு விஷயம். அது இப்போ எனக்கு கொடுத்துருக்குற இந்த ஆக்ஞை, இந்த டெய்லி ஒரு சத்சங்கம் பேசணும் அப்படின்றத வந்து என்ன பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, என்ன மேம்படுத்திக்கிறதுக்கு அப்படின்றத வந்து என்னால் உணர முடிகிறது. ராமகிருஷ்ணரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே. நாளைக்கு எப்படி தலையெழுத்து மாறித்து அப்படின்றத துக்காராம் மகாராஜுடைய சரித்திரத்துலேருந்து ஒரு சம்பவம் நம்ம அனுபவிக்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே.